இருந்து அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற இந்த நேரங்கள் வீணாய் போகாது. நம்ம இந்த இடத்துலேருந்து எவ்வளவு நாம் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளணும், எந்த அளவுக்கு நான் அறியும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை பார்க்க முடியும்னு நம்மளுடைய இந்த அவரை அறிகிற அறிவில் உள்ள மாற்றம் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம், வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் நம்ம இன்னும் அவரை பற்றின அறிகிற அறிவில் நாம் வளரும்போது, அவரை பற்றுகிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை பார்க்குறோமோ அது அநேகருக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமான்னு அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வரக்கூடிய இந்த நேரத்தை அசட்டை பண்ணாமல் கேட்குற வார்த்தையில் கவனமாக இருப்போம், அதை வாஞ்சையோடு பெற்றுக்கொள்வோம், அதில் நிலைத்திருப்போம். விசுவாசத்தோட கர்த்தரை பற்றி கொள்ளும்போது கண்டிப்பாக ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இன்றைக்கும் இந்த ஊழியத்தில் நிலைநிறுத்தி இருக்காங்கன்னா அது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகவும் பெரிதான கிருபை. அதற்காக நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இன்றைக்கு